ஓம் ஸ்ரீ குரு பசவலிங்காய நமக. சர்வரிகோ சரணோ சரணார்த்தி. இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்பனவற்றை கொண்டு படைக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவங்கள் உருவாக காரணமானது எது என்ற கேள்வி எழாமல் இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் தமக்குத்தாமே பிறந்தவைகள் அல்ல. அதே சமயம் சகல பிரபஞ்சத்திற்கும் அடித்தளமாக ஆதாரமாக திகழ்வது போல இருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் உருவாகவும் இயங்கவும் நிற்கவும் ஒரு இடம் கண்டிப்பாக தேவை. இத்தனை பெரிய பிரபஞ்சத்தினை அமைத்து கொண்டு வாழும் இந்த ஐம்பூதங்களுக்கு வாழ இடம் கொடுத்தது யார்? சுழலவும் இயங்கவும் நிற்கவும் ஆற்றல் கொடுத்தது யார் என்ற கோணத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பஞ்சபூதங்களை பற்றி சற்று ஆராய்ந்து பார்த்தோமே என்றால், ஆயிரமான எண்ணிக்கையிலான உயிர்களுக்கு புகலிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எண்ணிலடங்கா உயிர்களை படைத்து அவை வாழ இடம் கொடுத்து, உண்ண உணவு, இருக்க இடம், குடிக்க நீர் என கொடுத்து, அவைகளின் ஆயுட்காலம் முடியும் போது, அதாவது உயிர்கள் இறக்கும்போது அவைகளை தன்னில் முழுமையாக மறைத்து கொள்கிறது. தோன்றி வாழ்ந்து மறைந்து போகும் உயிர்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இந்த ஐம்பூதங்களே இருக்கின்றன. அதே சமயம் பல்லாயிரம் ஜீவராசிகளில் தோன்றி மறையும் வினோதத்திற்கு ஆதாரஸ்தானமாக விளங்கும் ஐம்பூதங்கள் நிலையானவையா என்று கேட்டால் நிச்சயமில்லை. அவைகளும் தோன்றி வாழ்ந்து மறையும் விதிகளுக்கு உட்பட்டவையே. ஆனால் இந்த லீலையின் நாடகத்திற்கு காரணமாகவும் தளமாகவும் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன என்றால், இந்த பஞ்சபூதங்களின் தோற்றம் மறைவிற்கு மூல காரணமாக ஒன்று இருக்கத்தானே வேண்டும். பஞ்சபூதங்கள் நிலை கொண்டு வாழ ஆதாரமாக திகழும் ஒன்று இருக்கத்தானே வேண்டும். காற்று இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் உயிர் வாழ முடியாது. ஆனால் காற்றுக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்கும் அவன் யார்? சகல உயிர்களுக்கும் பிராண உயிராக உள்ள காற்றிற்கும் ஒரு பிராண உயிர் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஓரிடத்தில் பிறந்து உலகமெல்லாம் சஞ்சரித்து பின்னர் எங்கோ ஒரு இடத்தில் அடங்குகிறது. காற்று தான் சஞ்சரிக்கும் போது அங்கு வாழும் அத்தனை உயிர்களுக்கும் உயிர் சக்தியை கொடுத்த வண்ணம் பரந்த உலகின் பரவி சென்று இறுதியில் ஒரு இடத்தில் தன்னை அடக்கிக் கொள்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரை கொடுக்கும் பிராணசக்தியை அந்த காற்றிற்கு கொடுத்தது யார்? இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் காணும் அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரமாக திகழும் ஒரு பரம்பொருள் அந்த பரசிவனே ஆவான். எல்லா உயிர்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. அனைத்து படைப்புகளுக்கும் மூலமாக திகழ்ந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் பரவஸ்து எந்த கட்டுப்பாட்டிற்கும் உட்படாததாகும். அந்த பரவஸ்துவையே சரணர்களும் ஞானிகளும் லிங்கம் என்று கூறினர். சகல பிரம்மாண்டங்களையும் படைத்து தனது சித் கர்ப்பத்தில் இருக்கச் செய்து அவற்றின் எல்லா இயக்கங்களுக்கும் மூல சக்தியை கொடுத்து ஆதாரத்தளமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பரதத்துவம் தனக்கென்று எந்த ஆதாரமும் இன்றி சுயமாகவும் சுதந்திரமாகவும் நிலைத்திருக்கும் மகா ஸ்வயம்பான சைத்தன்ய நிலையே லிங்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரணோ சரணார்த்தி.